கோவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு நமது வெற்றி வேட்பாளராக அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து ஒரு அமோக வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்த இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி. SDPI மற்றும் புதிய தமிழகம் என்கின்ற ஒரு வெற்றி கூட்டணியை இந்த முறை நாம் அமைத்திருக்கிறோம். இந்த வெற்றி கூட்டணி நாளை நமதே 40ம் நமதே என்று சொல்லக்கூடிய அளவு அனைத்து தொகுதிகளையும் வென்றெடுத்து நிச்சயமாக வெற்றி கனியை அந்த 3 தெய்வங்களின் பாதங்களில் வைப்போம் என்பதை என்னுடைய முதல் உரையிலேயே இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நமது வெற்றி வேட்பாளராக அன்பு சகோதரர் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். புரட்சி தலைவர் அவர்களுடைய பெயரையே தன் பெயராக கொண்டுள்ளார். அவரை போலவே ஒரு மாபெரும் வெற்றியை இரட்டை இலை சின்னத்திற்கு பெற்று தந்து இந்த கோவை பாராளுமன்ற தொகுதி இரட்டை இலையின் வெற்றி கனி என்பதை புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர், புரட்சி தலைவர் சாபத்தில் நம்ம அவங்க பாதத்தில் இந்த வெற்றி கனியை நாம் சமர்ப்பிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இங்க வேட்பாளராக நிற்கும் நமது அன்பு சகோதரர் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இங்கு ஏற்கனவே அவங்க தந்தையுமே இங்க எல்லாருக்கும் தெரியும். ராமச்சந்திரனுடைய அப்பாவை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். 1991 இருந்து 95 வரைக்கும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். அவர் தொகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து இங்கு இருக்கின்ற பல திட்டங்களை நிறைவேற்றியவர். அவர் சிறுவாணி குடிதண்ணீர் திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்தவர் அவர் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அவரது மகன் தலைவருடைய பெயரையே தன் பெயராக கொண்டு படித்த இளைஞர், அறிவாளி, மக்களால் போற்றப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில். கோவை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.